இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அந்தரங்கம். அந்தரங்கம்னா என்ன? சொல்ல முடியாத விஷயங்கள், வெளியே சொல்ல முடியாது, மனசுக்குள்ளேயே அடங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது நோய்க்கு வழிவகுக்கும். அப்படி அந்தரங்கமான விஷயத்தை வெளியில் சொல்வதற்காக இயேசுநாதர் ஒரு கருத்து சொன்னார். ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய கதவை தாளிட்டு கொண்டு நீங்கள் அந்தரங்கமாக நீங்கள் சொல்லக்கூடியது வெளியரங்கமாக உங்களுக்கு செயல்படும். இது பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி தான். நீங்கள் அந்தரங்கமாக மனசில் நினச்சீங்கன்னா அது வெளியரங்கமாக உனக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் பல அந்தரங்கங்கள் ஒளிந்து இருக்கின்றன. அது இரகசியமாகவே இருக்கிறது. சில அந்தரங்கங்கள் நன்மையை கொடுக்கலாம், சில அந்தரங்கங்கள் நம்மையே அப்படியே மனசு உருகி நம்மையே நோய்க்கு உள்ளாக்கலாம். ஆகவே அந்தரங்கங்கள், இரகசியங்கள் அவசியம். அதே சமயத்தில் அது நம்மை பாதிக்காத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. ஒரு வேலையும் செய்யாமல் பல காரோடு சுற்றி செழிப்பாக வாழுகிறார். அது எப்படி? அதனுடைய ரகசியம் என்ன? எந்த வேலையும் செய்யாமல் பக்தியின் பெயரால் பல கோடிக்கு அதிபதியாக மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அந்தரங்கம் என்ன? இன்னும் பல விஷயங்கள் இதில் இருக்கிறது. ஆகவே அந்தரங்கங்களை வெளிப்படையாக சொல்லும் பொழுது நாம் பாதிக்கப்படுவோம். இயேசுநாதர் அதைத்தான் சொன்னார். அந்தரங்கங்களை வெளியே சொன்னார். பெரிய பெரிய ராஜாக்களுடைய அந்தரங்கங்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்லும் பொழுது அவரை மறைமுகமாக மக்களையே வச்சு தீர்ப்பு சொல்ல வச்சு அந்தரங்கமாக கொண்டார்கள். அப்படி தான் சொல்லலாம். உண்மையான தீர்ப்பு கிடையாது. அந்த பிளாத்து கையை கழுவிட்டார், நான் குற்றம் ஒன்றும் இந்த மனுஷன் மேலே அறியலைன்னு. ஆனால் மக்களையா சொல்ல வச்சு அந்த அந்தரங்கவாதிகள் அவரை சிலுவை சாவுக்கு இட்டார்கள். இதெல்லாம் நடந்த விஷயங்கள். இது மாதிரி நிறைய இருக்குது. ஆகவே அந்தரங்கங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்தரங்கங்கள் வெளிப்படுத்தாமல் நாம் நம்மையே வாட்டிவிடக்கூடாது. அந்தரங்கங்களை வைத்து அந்தரங்கமாக பொருள் சேர்ப்பதும் அதுவும் தவறு. ஆகவே இந்த சமுதாயம் நல்லா இருக்க வேண்டுமானால் அந்தரங்கமும் இருக்க வேண்டும். அது மக்களின் நன்மைக்காக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.